தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை பிராட்வே அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் நிற்காமல் செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பொதுமக்களுடன் எமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். சென்னை பூக்கடை அருகே உள்ள பாய் கடை பேருந்து நிறுத்தத்தில் பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தம் பொதுமக்கள் நின்று இருந்தாலும் அதிகமான பேருந்துகள் இங்கே நிற்காமல் செல்வதாகவே பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குறிப்பாக அதற்கு முக்கிய காரணம் என்னவென்று இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோக்களும் சரி மற்ற இருசக்கர வாகனமும் சரி போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதால் இங்கே பேருந்து நிறுத்தவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக உள்ளது. இங்கே பொதுமக்கள் கேட்பாங்க, சொல்லுங்க வண்டி வண்டி நிற்கிறா எப்படி இருக்கு? பஸ்ஸே வர மாட்டேங்குது. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறோம், நம்மளுக்கு ஏற்ற பஸ்ஸே இல்லை. ஆட்டோலாம் டபுள் சார்ஜ் ஆகுது. சொல்லுமா எதனால ஆட்டோ பஸ் நிற்காம போகுது? ஆட்டோங்க லைனாக நிற்குது, பைக்கு வேறு எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் விட்டுடுறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, பஸ்காரங்க நிற்கவே மாட்டேன்றாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே தான் இருக்குது பஸ்ஸு. இங்கே நிறுத்தவே மாட்டேன்றாங்க பஸ்ஸு. வண்டிங்களால தான் இங்கே பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது. அந்த வண்டி கூட நிற்காம போகுது. ஆமாம், அந்த வண்டியை நிறுத்தாம தான் போகுது. எல்லா வண்டியுமே இங்கே நிற்க தான் மாட்டேங்குது. இது பஸ் ஸ்டாப் தான், பாய்கடை பஸ் ஸ்டாப் தான். இது 32B நிற்கும் கம்பல்சரி. இந்த ஆட்டோ எல்லாம் நிற்கிறதுனால அது நிற்க மாட்டேங்குது, போயிடுது. அப்படியே நிறுத்தி ஆளுங்க நின்னா கூட கம்முன்னு போயிடுறாங்க. வண்டியே வர மாட்டேங்குது. லஞ்ச் டைம் போல இருக்கு, அதனால பஸ்ஸே வரல சுத்தமா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கோயிலில் வர ஜனங்க அதிகம், அதனால நிற்கவே இல்லை. எவ்வளோ ஜனங்க காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க. பஸ்ஸு எதாங்க ஏற்கனவே நினைஞ்சிருக்கோம், பத்தத்துக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி இன்னும் வேற வேர்த்து போகுது. தமிழ்நாட்டிலே மிக முக்கியமாக இது நகரமாகிய இங்கே சென்னை பாரிஸ் என்று சொல்லக்கூடிய பாய்க்கடையிலே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம கந்தக்கோட்டத்தில் மக்கள் தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக் இருக்குது. பெரும்பாலுமான ஆட்டோக்கள் இங்கே நிறுத்தப்பட்டிருக்குது, வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மணி நேரமாக இங்கே நிற்கிறோம். பஸ்ஸு வருது, ஆனால் நிற்பதில்லை. அவர்கள் வேகமாக சென்று விடுகிறார்கள். இதற்கு தீர்வு என்ன என்பதை நீங்கள் தான் சொல்லணும். குறிப்பாக அவர்கள் பொதுமக்கள் சொன்னது போல இங்கு அதுவும் குறிப்பாக இன்று செவ்வாய்க்கிழமை அருகில் இருக்கக்கூடிய கந்தர்கோட்டை முருகன் கோவிலிற்கு அதிகமான பொதுமக்கள் வந்து செல்வார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிற்கவில்லை. ஆனால் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மற்ற வாகனங்கள் இடையூறாக இருப்பதால் பேருந்து நிறுத்தலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஆட்டோக்களுக்கு அதிக அளவு அவர்கள் அந்த பணம் கேட்பதால் அதிலும் செல்ல முடியாது, எல்லோரும் நாங்கள் ஆட்டோக்கு செல்ல முடியாது என்று பொதுமக்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். உடனடியாக மாநகராட்சி அதாவது மாநகர பேருந்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்களுக்கு பொதுவாக இங்கு அடிக்கடி பேருந்து நிறுத்ததற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். ஒளிப்பதிவாளர் கலையுடன் அன்பழகன்.